தமிழ் கட்சி ஈரோடு ஒரு கேன்சர் சென்டர் மஞ்சள் மாநகர் காளிங்கராயன் வாய்க்கால் கழிவுகள் கலந்து விவசாயம் பாதிக்கப்பட்டது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் சந்திரகுமார் தெரியாதா? 4 ஆண்டுகள் இவங்க ஒண்ணுமே செய்யல. என்ன செய்திருக்காங்க? திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கூட இல்லை. கார்பரேட் செயல்படுகிறதா என்றது தெரியல. வரிகள் கடுமையா உயர்த்தப்பட்டது. மின்சாரத்தை நினைச்சாலே அவ்வளவு அதிர்ச்சியா இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? பொய்யும் புரட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியலிலேயே ஒரு வியாதி, அரசியல் கட்சிகளது ஒரு வியாதி. அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. முதல் பாயிண்ட். இரண்டாவது, இன்னைக்கு நவீன அறிவியல் வளர்ச்சியில இன்னைக்கு நாடு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டை வண்டியிலே போ என்று சொல்லக்கூடிய ஒருவரை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு அவர்களெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து அவர்களோடு நாங்கள் போட்டியிடுவது என்பதெல்லாம் இந்த காலத்தினுடைய கொடுமையாக நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் நான் காலத்தின் கொடுமையாக கருதுகிறேன். அதனால ஈரோட்டுக்கு என்ன செய்யணும், என்னென்ன தேவை என்றது, ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு எனக்கு 57 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 14, 14, 13 வயதிலேயே நான் பொது வாழ்க்கையில வந்தவன். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலம் ஈரோட்டை பற்றி முழுமையாக தெரியும். ஈரோட்டில் எந்த சந்துக்குள்ளே புகுந்து எப்படி வெளியே வர வேண்டும் அல்லது எந்த பகுதியில எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதற்கான எல்லா திட்டங்களையும் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சுங்களா? அதனால எங்கேயோ இருந்து இங்கே கதை பேசிவிட்டு செல்பவர்கள், எழுதி கொடுத்து பேசிக்கிட்டு செல்பவர்கள் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஈரோட்டை பொறுத்தவரையும் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த பணியை செய்வதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.